தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். வல்லமையான நற்கரணை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறிப்பாய் செவ்வாய்க்கிழமை கூடியற்பதர் அந்தோணியாருடைய பரிந்துரை ஜெபத்தில் ஒரு தீவினைகள் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் ஒப்புக் கொடுங்க நண்பர்கள். வல்லமையான இறை கிருபையில ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நல்லது நடக்கும். ஆண்டவர் அற்புதங்களை அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். எனவே பிரியமான இறை உறவுகளை, இன்றைக்கு பதில் சொல்ல முடியுமா ஆண்டவருடைய கேள்விக்கு, ஆண்டவருடைய பார்வைக்கு, ஆண்டவரில் இருக்கிற அவருடைய பிரசனத்துல ஆண்டவருக்கு பதில் சொல்ல முடியுமா? ஏனென்றால் இன்றைக்கு நற்செய்தியில, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் இறைவார்த்தை 20 24 வரை உள்ள இறைவார்த்தையில வல்ல செயல்கள் செய்தும் மனம் மாறாத ஊர்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் சினம் கொள்கிறார், கோபப்படுறார். ஐயோ உனக்கு கேடு. இன்றைக்கு இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், இந்த நற்செய்தி வருகிற இந்த பகுதியை, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 20வது வார்த்தையை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், இன்றைக்கு என்னை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்வார், உங்களை பார்த்து என்ன சொல்வார்? 10 வருடம் நான் சாமியாராய் 10வது வருஷத்துல இருக்கிறேன். என்னை பார்த்து அவர் என்ன சொல்வார்? இவ்வளோ செய்தும் நீ மாறவில்லை என்று சொல்லுவாரா? உங்களை பார்த்து அவர் என்ன சொல்லுவார்? கஷ்டங்கள் துன்பங்கள் இருந்தாலுமே அவற்றை மற்றிலே அவர் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறாரு, உறவுகளை தந்திருக்கிறாரு, வாய்ப்புகளை தந்திருக்கிறாரு. எனவே நீ ஆசீர்வாதத்தை பார்ப்பதே கிடையாது, இல்லை என்பது மட்டுமே அங்கலாய்க்கிறாயே, உனக்கு கிடைத்ததை நீ பயன்படுத்தவே இல்லையே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சினம் கொள்வாரா என்பதுதான் கேள்வி. என்ன பதில் சொல்லுங்க? முக்கியமான இறை உறவுகளை, அந்த வல்ல செயல்கள் செய்து நடைபெறவில்லை என்ற உடனே ஆண்டவர் சினம் கொள்கிறார். அதன் உச்சம் பாருங்க, ஐயா உனக்கு கேடு என்ற வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அது எந்த ஊருக்கு, எதற்காக, அதனுடைய ஆழத்திற்கு நான் செல்லல. ஆனால் இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்கப்படுமே. ஆனால் நம்ம என்ன சொல்ல போறோம்? நான் உனக்கு இதெல்லாம் செய்திருக்க, நீ ஏன் மாறல? நீ ஏன் இன்னும் நன்மையா இல்லை? நீ ஏன் உன்னை மாற்றிக்கொள்ளல? நீ ஏன் உன்னை முயற்சி எடுக்கல? நீ ஏன் இன்னும் அதிகமா என்னை நம்பல? உனக்குள்ள ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிற, எப்பொழுது நீ உன்னை நம்ப போகிறாய் என்ற கேள்வி எல்லாம் ஆண்டவர் எழுப்புகிறார் என்றால் நம்ம என்ன பதில் அவரிடம் சொல்ல போகிறோம் என்ற கேள்வி. நண்பர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினைத்து பாருங்க. உண்மைதான், நமக்கு தேவைகள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது. சிலவற்றை வாழ்க்கையில மாறணும், அவர் மாத்துவார். அதை தாண்டி, அதை காட்டிலுமே ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவருடைய ஆற்றல் நம்ம மேல இருக்கிறது. அவர் நம்மை தனியாக இருக்கும்படி விடவில்லை. அவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆராதனைகள் மூலமாய், திருப்பலி மூலமாய், ஜெபமாலை ஜெபித்து அன்னையினுடைய பரிந்துரை மூலமாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்து பிடித்துக் கொள்வோம். ஆசீர்வாதத்திலிருந்து, அப்பா நான் அடுத்த நிலைக்கு போறணும், ஆண்டவர் உங்க ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த கிருபைக்கு நன்றி என்று சொல்லி ஆசீர்வாதங்களை உணர்ந்து வாழும். எனவே மனம் மாறணும். மனம் மாறவில்லை என்றால் என்ன என்றால், இயேசுடைய சொந்த ஊருக்கு 2 முறை செல்லுகிறார் இயேசு நாசரேத். ஒரு முறை அவரை பிடித்து கொண்டு போய் மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட முற்படுகிறார்கள். வல்ல செயல் செய்யவே இல்லை. அவருடைய சொந்த ஊர் தான். அவர் வாஞ்சியோட போயிருப்பார். என் ஊர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அவர் குழந்தையிலிருந்து 30 வயசு வரை இருந்த இடம். கண்டிப்பாக அங்க இருக்கிற பிரச்சனைகள் அவர் தெரிந்திருக்கும். இதெல்லாம் மாத்திரம் கூட அவர் அங்க சென்று இருக்கலாம். முதல் முறை போறாரு, மலை உச்சியிலிருந்து தள்ளிவிட பார்க்கிறாங்க. 2வது முறை போறார், இடர்களோடு சொல்லுகிறார். ஆனாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அவர் மனம் வருந்துகிற வல்ல செயல்கள் நடைபெறல. மாறலன்னா நம்ம வாழ்க்கையில வல்ல செயல்கள் நடைபெறும். நம்ம ஆண்டவருடைய கிருபைக்கு அந்த ஆசீர்வாதங்களை உணரலனா வல்ல செயல்கள் நடைபெறாது. உன் வாழ்க்கை மாறணுமா, உன் நிலை மாறணுமா, முதல்ல நீ மாறு. அவருடைய ஆசீர்வாதத்திற்காக என்பதை நீ நம்பு. அவர் வல்லவே உன் மீது இருக்கிறது என்பதை நம்பு. எனவே அவற்றுக்காக நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். ஆண்டவரே நான் மாற்றிக்கொள்கிறேன். அப்பா நான் திருந்திக் கொள்கிறேன். அப்பா நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே உனக்காக நேரத்தை கொடுக்கிறேன் என்று உங்களை மாற்றுங்கள். அன்பர்களே, வல்லமையை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க. எனவே பிரியமான இறை உறவுகளை, இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்க்கிற பொழுது நான் அவருக்கு பதில் சொல்லக்கூடிய மகனாய் இருக்கணும். நான் என்னை மாற்றிக்கொள்ளணும். இவரை நான் ஆசீர்வதிங்க, வல்லமையில எங்களை தொடுங்க என்று ஜெபிங்க. நன்றி ஆண்டவரே, இந்த செவ்வாய்க்கிழமைக்காய் நன்றி, இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதத்தில் வைக்கிறேன். அப்பா நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே, நீங்க ஆசீர்வதிங்க
ஆண்டவரே, உமது கிருபையில் நாங்கள் வாழும்படியா, உமது வல்லமையிலே வாழும்படியா, உமது ஆற்றலால் வாழும்படியா அப்பா நீங்க தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். ஆண்டவர் உங்களை நிறைவாக வழி நடத்துவார். செவிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உடைய திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். அது திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் அது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நற்கருணை ஆண்டவர் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக வழி நடத்துவாராக. எனவே அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை ஜீசஸ் சேவ்ஸ் ஃபாதர் பிரேம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்குகிறோம் என்பதை போர்டு அறிவிக்கிறோம். இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் நண்பர்களே.